என் பேர் வந்து பேர் சொல்லுவாங்க. என் பேர் வெங்கடேஷ். சரி, என்ன சார் முடிச்சிருக்கீங்க? எத்தனை வருஷமாக இந்த பேர் முடிச்சிருக்கீங்க? நான் 20 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். என்ன சார் படிச்சிருக்கீங்க? நான் 10th தான். 20 இயர்ஸாக இந்த இருக்கீங்களா? எப்படி சார் ஃபஸ்ட்டு இந்த பேட்சுக்கும் இப்போ இருக்க பேட்சுக்கும் வித்தியாசம் இருக்கா? நிறைய எப்படி சார் பார்க்கலாம்? நம்மள மாதிரி நிறைய வந்து ரீஃபார்ம் பண்ணல, அது அடுத்த பேட்சில் கரெக்ஷன் பண்ணுவோம். இந்த பேட்சில் கூட லோகேஷ் சொன்னால் கூட டெய்லி வந்து டெஸ்ட்டு கொடுத்தா இன்னும் பெட்டராக வருவாங்க. அந்த பதட்டம் வந்து கொஞ்சம் போயிடும். அதனால அது அடுத்த பேட்சுக்கு அதை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணலாம். பசங்க எப்படி சார் உங்களுக்கு ஏதாச்சும் இல்லை அப்படிலாம் எல்லாமே கமெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி அது ஓகே. அது இந்த வயசுக்குள்ளே கமெண்ட் பண்ணுறதுலாம் வருது. யாராச்சும் சங்கடமாக ஏதாச்சும் இல்லை அப்படியே யாரும் பண்ணாங்க. எப்படி சார் கற்றுக்கிட வைக்கிறீங்க? நீங்கள் கற்றுக்கிறதா? நீங்கள் கற்றுட்டு போயிட்டா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட். இல்லை சார் நான் கற்றுக்கிறது இல்லை சார். உங்களுக்கு தான் ஒரு எக்ஸ்பிரஷன் ஆகும்ல. நான் கற்றுக் கொடுத்துருக்கேன், நான் வெளியே போயிட்டு என் பேரை காப்பாற்றுவோம் அப்படின்ட்டு எல்லாமே ஒரு நல்லா இல்லை இங்கே யாராச்சும் யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் பரவாயில்ல என்ன கற்றுக்கலாம் சார்? இல்லை உன்னை பற்றி எதுவும் சொல்ல வேண்டியதே இல்லை. பார்த்துக்கிட்டீங்கன்னா என்ன சார் மனசு ஏதாச்சும் யாராச்சும் ஒஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு யாரும் சொல்ல இல்லை சார் உண்மையிலே நீங்கள் சூப்பராக டீச் பண்ணுறாங்க. என்ன எங்கேயும் படிச்சிருக்கீங்க, அதான் ரொம்ப பொறுமையாக சொல்லித்தரீங்க. எல்லார்கிட்டையும் ஒரு காசு சிஸ்டம் முடிஞ்சு யாராவது தப்பு பண்ணுறேன்னா யாராவது சொல்லிட்டாங்க ஏன் தப்பு பண்ணலன்னு கேட்காம பொறுமையாக பண்ணுறா, கொஞ்சம் வேறு பேசாதீங்க, அடுத்து எதுக்கு போகாதீங்கன்னு சொல்லிட்டு நல்லா சொல்லுவோம். ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் ட்ரைனிங் சார் தேங்க்ஸ் பண்ணுவோம். அதான் உங்களுக்கு பொறுமையாக டீச் பண்ணுவோம். அப்படின்னு இல்லை, நீங்கள் எல்லாருமே எங்களுடைய ஸ்டூடெண்ட். எங்களுக்கு யார் வந்தாலும் ஒன்று தான். எங்களுக்கு வந்து யார் எந்த தப்பு பண்ணாலும் இல்லை எல்லோரும் திட்ட முறையில் நம்பிக்கிறாங்க. எங்களுடைய வேல்யூ அதுதான். நாங்கள் வந்து ஒரு சின்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு ஒரு ஐடென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை எப்படி வந்து கரெக்ட் பண்ணுறதுன்னு தான் நாங்கள் பார்ப்போம். புரியுதுங்களா? ஏன் கரெக்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன பிரச்சனை வந்து நாளைக்கு எதுவும் உங்களை பாதிக்கக்கூடாதுன்னு தான் நம்ம நினைப்போம். அதை வந்து வெளியில் எடுத்துகிட்டு நம்மளை அந்த மைண்ட் செட்டில் தான் நீங்கள் ஸ்பாயில் ஆகிடும். நான் சொல்ல புரியுதுங்களா? ஒரு கவலையிலே இருக்கீங்கன்னா அந்த கவலையை விட்டால் நீங்கள் வேறு மாதிரி ஆகிடுவீங்க. அதை விட்டு வேறு இடத்துக்கு எடுத்துக்கிட்டால் மாறிடுவீங்க, ஜாலி ஆகிடுவீங்க. அந்த மாதிரி தான் இந்த ட்ரைனிங். எங்கள் ட்ரைனிங் எப்படின்னா எல்லாமே பேஸ். இப்போ சார்லாம் பார்த்தீங்கன்னா இறங்கி அடிக்கிறாங்க. அடிக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? இப்போ நம்மளும் இது பண்ணணும்னு வரும். புரியுதா இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நாங்கள் க்ரியேட் பண்ணி கொடுத்தா தான் உங்களுக்கு கற்றுக்க முடியும். ஐடியும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, ஐடி என்ன சொல்லுவோம், அடிங்க பாதி நாள் அடிச்சுட்டு வைங்க. நாங்கள் அப்படி சொல்ல, நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், டார்கெட்டை வைங்க, டாஸ்க் வைங்கன்னு சொல்கிறோம். அதை நீங்கள் லொக்கேஷன் சொன்னார். எனக்கு வந்து டெஸ்ட் வைக்கிறது வந்து 3 நாளைக்கு வரும். ஃபஸ்ட்டு பேச்செல்லாம் இருந்தது, 3 நாளைக்கு ஒரு டெஸ்ட்லாம் இருந்தது. புரியுதுங்களா? என்ன பிரச்சனை, எங்களுக்கு எக்ஸசைஸ் அதிகம், எங்களுக்கு அந்த டைமில் முடியல. நாங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்லிட்டு இருப்பேன், வேல்யூ ஆஃப் டைம் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு? உங்களுடைய நாட்கள் வந்து ரொம்ப கவுண்டிங் வித் டைம். அந்த டைம் என்னையோட முடிய போகுது. இந்த கவுண்டிங் டைம் முடிஞ்சு வச்சதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண போகிறது. பட் இருந்தாலும் இப்போ மிஸ் பண்ணவங்க எல்லாம் நினச்சி பார்ப்பீங்க, ஐயோ நான் மிஸ் பண்ணியிருக்கதெல்லாம் கரெக்டாக இல்லையா இந்த டெஸ்ட்டில். அந்த மாதிரி மிஸ் பண்ணவங்க கண்டிப்பாக இன்னொரு வாரத்தில் நீங்களே உங்களை ரெக்கனைஸ் பண்ணுவீங்க. எனக்கு நல்லா தெரியும். புரியுதுங்களா? அந்த மாதிரி ரெக்கனைஸ் பண்ணும்போது உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நாங்கள் இல்லையான்னு ஃபீல் பண்ணுவோம். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஏன் அப்படின்னா நிறைய பேர் வீட்டை விட்டுலாம் வந்திருக்கீங்க, ஃபஸ்ட் டைம்லாம் வந்திருக்கீங்க. ஃபஸ்ட் டைம் வந்தவங்களாம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, அம்மா அப்பாவை பார்க்கல. இந்த ஃபீலிங்கே இருக்கக்கூடாதுன்னு தான் ஒரு ஃபஸ்ட்டு 3 days வந்து உங்களை வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணும். புரியுதுங்களா? இப்போ வேலைக்கு போயிட்டு வந்தவங்களுக்குலாம் இல்லை. இப்போ அவர் சார்லாம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகி ஃபேமிலி விட்டுட்டுலாம் வந்திருக்காங்க. கரெக்டாக இல்லையா சார்? அவங்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகிடுச்சா? ஆகலை. அவரெல்லாம் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்காரு. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து லோ காஸ்ட் தான், இருந்தாலும் ஒரு அச்சீவ்மெண்ட் பாயிண்ட் லைஃப்பில் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சுருக்காங்க. அந்த அச்சீவ்மெண்ட்டை நீங்களும் டச் பண்ணணும். இங்கே பாருங்கள், அவர் சீனியர் இருக்கார், ஜூனியர் இருக்கீங்க, எல்லாம் ஈக்குவலாக தான் இருக்கீங்க. கரெக்டாக இல்லையா? இதே நீங்கள் ஐடிஐயில் அங்கே போனீங்கன்னா அந்த மாதிரி இருக்காதுங்க. பார்ஷியாலிட்டி இருக்கும். எங்கள்கிட்ட பார்ஷியாலிட்டி கிடையாது, எதுலேயுமே பார்ஷியாலிட்டி கிடையாது என்கிட்ட. நீங்கள் வந்து என்னைக்கு வந்தாலும் நான் 6th பேட்ச் நீங்கள் எனக்கு சேவ் பண்ண சொன்னேன்னா நீங்கள் எப்போ டவுட் கேட்டாலும் எனக்கு அதில் மெசேஜ் போடலாம். புரியுதுங்களா? நான் சொல்ல புரியுதுங்களா சார்? அதனால் வந்து டெஃபினட்டாக கண்டினியூ ஆகும், லாங் டைம் வரும். பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.